ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் நிற்கிற இடம் எதுன்னா கூடன்குளம் அணுமின் நிலையத்தில் நிற்கிறேன். அணுமின் நிலையத்துடைய வேலை எப்படி செய்யுது அப்படிங்கிறத பற்றி நாங்கள் உள்ள போய் பார்த்துட்டு வந்தோம். இதில் எல்லாருக்கும் அனுமதி கிடையாது. இது நிறைய பாதுகாப்பு கருதி 3-4 ஃபேஸில் பாதுகாப்பு கொடுத்து அதுக்கப்புறம் தான் உள்ள அனுப்புகிறாங்க. அந்த உள்ள போய் பார்த்தீங்கன்னா அந்த கோர் ஏரியா வரை நாங்கள் போய் பார்க்க முடிஞ்சது. கோரில் கிராஃபைட் எப்படி ஃபீல் பண்ணுறாங்க, அதுலேருந்து ஹீட் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதுலேருந்து எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் நான் பார்த்துட்டு வந்தேன். அதை பற்றி தெளிவாக பார்க்கலாம் வாங்க. யுரேனியம் அப்படிங்கிறது தான் இங்குள்ள தாது பொருள். இந்த யுரேனியத்தை ஒரு நியூட்ரானை வச்சு உடைக்கும் பொழுது அது ஸ்ட்ரான்சியமாகவும் ஜெனானாவும் பிரியுது. இந்த நிகழ்ச்சிக்கு என்ன பேரு அப்படின்னா நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு பேரு, அணுக்கரு பிளவு அப்படின்னு பேரு. இப்படி பிரிக்கும் பொழுது 3 நியூட்ரான் வெளியே வருது. யுரேனியத்தை ஒரு நியூட்ரானை வச்சு பிளக்கும் பொழுது அது ஸ்ட்ரான்சியமாவும் ஜெனானாவும் மாதிரி 3 நியூட்ரானும் வருது. இதுல 2 நியூட்ரானை அப்சர்வ் பண்ணிக்கிடணும். அதுல நியூட்ரான் அப்சர்வர்ஸ் அப்படின்னு உண்டு. நியூட்ரான் அப்சர்வர்ஸ் என்ன செய்யணும்னா நிறைய நியூட்ரான்ஸ் போக விடாம ஒரு நியூட்ரானை மட்டும் அனுப்பும். அந்த ஒரு நியூட்ரான் அடுத்த யுரேனியத்தை பிளக்கு. இப்படி வரிசையா பிளக்க இது கூட ரொம்ப டெம்பரேச்சர், அதாவது வெரி ஹை டெம்பரேச்சர் இஸ் ப்ரொடியூஸ், அதிகமான வெப்பம் உண்டாகுது. இந்த வெப்பத்தை பயன்படுத்தி நீராவியாக்கி அந்த ஆவியின் மூலமா டர்பைனை சுழலை செய்து மின்சாரம் தயாரிக்கிறாங்க. இதான் இதனுடைய அடிப்படை கான்செப்ட். இதுல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், எப்படி உடைக்கிறாங்க? அணுங்கிறது மிக சிறிய அளவிலானது. அணுவை பற்றி நீங்க படிச்சிருப்பீங்க. அதுல புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இருக்குது. புரோட்டான், நியூட்ரான் 2 நியூக்ளியஸ்ல இருக்குது. எலக்ட்ரான்லாம் சுத்தி வருது. அந்த நியூட்ரானை தனியா எடுக்கிறாங்க. இது தனியா நிக்காது, ஸ்டேபிளா நிக்காது. இதை பற்றிலாம் நீங்க பெரிய வகுப்புல படிப்பீங்க. அதே மாதிரி யுரேனியமும் ஸ்டேபிள் கிடையாது. இது என்னன்னா கதிரியக்கம் மிக்க ஆல்பா, பீட்டா, காமா இப்படிப்பட்ட கதிர்கள். இந்த கதிர்கள்லாம் நமக்கு உடம்புக்கு ரொம்ப பாதிப்பு தரக்கூடியது. இதுகளெல்லாம் விழுந்து கொண்டே இருக்கும் எப்பவும் யுரேனியம். அப்போ இந்த யுரேனியத்தை ரொம்ப ஷீல்டு பண்ணி தான் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டே பாத்தீங்கன்னா காங்கிரீட் ஷீல்டுக்குள்ள தான் இருக்கும். ஏன்னா ஏதாவது நியூட்ரான் எஸ்கேப் ஆகி வந்துச்சு அப்படின்னா அது மனிதர்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். கேன்சர் முதலான வியாதிகளை கொண்டு வரும். அதனால ஏப்ரான்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு உள்ள இருக்கிறவங்க கவசம் எல்லாம் போட்டுக்கிட்டு கம்ப்ளீட்டா தங்களை மறைச்சிக்கிட்டு இந்த ரேடியேஷன் பாதிக்காத அளவு வேலை செய்யறாங்க. வாய்ப்பு கிடைத்தா இங்க பாருங்க, அருமையான இடம்.